மகாபாரதம் சாந்தனு மகாராஜா கிட்ட இருந்து தான் தொடங்குது. சர்ப்பசத்திர யாகத்தை கைவிட்ட ஜனமேஜயன் கிட்ட வைஷம்பாயனா சாந்தனு மகாராஜாவினுடைய வம்சாவளியை விளக்குறாரு. புரூரவா கிட்ட தொடங்கி பல தலைமுறைகள் கடந்து பிரதிபா அப்படின்ற ராஜாவை பத்தியும் சொல்றாரு. இந்த பிரதிபா அப்படின்ற ராஜாக்கு பிறந்தவர் தான் சாந்தனு மகாராஜா. நல்ல அறமும் அறிவும் கொண்டு நாட்டை ஆண்டு வந்த அவர் ஒரு நாள் கங்கை கரையில நடந்து செல்லும் போது ஒரு அழகான பெண்ணை பாக்குறாரு. காதல் வயப்பட்டு அவங்கள மனைவி ஆக்கிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பெண் கிட்டயே நேரடியா சம்மதத்தை கேட்கிறாரு. அப்பதான் அவருக்கு தெரிய வருது இவங்க தான் கங்காதேவி அப்படின்னு. கங்காதேவியும் சாந்தனு மகாராஜாவை திருமணம் செய்ய ஒத்துக்கிறாங்க. ஆனா அதுக்கு சில நிபந்தனைகள் வைக்கிறாங்க. தான் என்ன செஞ்சாலும் தடை செய்யக்கூடாது அப்படின்னும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சாந்தனு மகாராஜாவும் ஒத்துக்கிறாரு. அவங்களுக்கு திருமணமும் ஆகுது. காலப்போக்குல அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. ஆனா குழந்தை பிறந்த அந்த நொடியிலேயே கங்கை தேவி அந்த குழந்தையை எடுத்துட்டு கங்கை நதியில மூழ்கடிச்சிடுறாங்க. கேள்வி கேட்க முடியாம சாந்தனு மகாராஜாவும் திக்குமுக்காடி போயிடுறாரு. இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு இல்ல 7 குழந்தைங்களுக்காக கங்காதேவி இந்த 7 குழந்தைங்களை மூழ்கடிச்சதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குங்க. அது என்ன அப்படின்றத அடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.